அளவற்ற நிபந்தனை இல்லாமல் இந்த ரெண்டு விஷயத்த எல்லோருக்கும் மனப்பூர்வமா கொடுங்க. இது கொடுக்கறதால உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா? துன்பத்துல கூட நீங்க சிறப்பா வாழ்வீங்க. இது சத்தியமான உண்மை. ரெண்டாவது, பிடிக்காத வாழ்க்கைய கூட பிடிச்ச வாழ்க்கையா எப்படி மாத்திக்கலாம்? பல பேரோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. பட் இந்த வாழ்க்கையில சந்தோஷத்தை நீங்க நிச்சயமா அனுபவிக்கலாம். விற்று சென்றவர்களை நினைப்பது நல்லதா? விற்று சென்றவர்களை மறுபடியும் நினைச்சா திரும்பி வருவாங்கன்னு சொல்றாங்களே, அதற்கு என்ன பதில் அப்படின்றதையும் இதுல பேசியிருக்கோம். எல்லாத்தையும் தாண்டி உங்க வாழ்க்கையில அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லி ஒரு நிமிஷமும் திக் திக் திக்குன்னு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் இந்த பதிவுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். இதை முழுவதும் கேளுங்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, உங்களோட கஷ்டத்தை, உங்களோட துன்பத்தை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இந்த உலகம் உங்க பலகீனத்தால வீழ்த்தப்படும். இந்த உலகம் உங்க பலகீனம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகளுக்கு காரணமா அமைகிறதே நாம சில விஷயங்களை நம்பி சொல்றத வச்சுதான். உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள் கடவுளுக்கு தெரிஞ்சா போதும். உங்க மனசுல இருக்கக்கூடிய வைராக்கியம் கடவுளுக்கு தெரிஞ்சா போதும். உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகளும் கடவுளுக்கு தெரிஞ்சா போதும். மனிதர்களுக்கு தயவு செய்து தெரியப்படுத்தாதீங்க. குறைகளை மற்றவங்க கிட்ட சொல்றதாலையும் கூட உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் குறைகள் உண்டாக்கப்படும். அதே போல உங்களோட லட்சியம், உங்க நோக்கம், உங்க ஆசை, நீங்க எதை நோக்கி பயணிக்கிறீங்க, இந்த விஷயத்தை கூட எந்த மனுஷங்க கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா வெற்றி அடையறதுக்கு முன்னாடியே அவங்க உங்க மேல பொறாமைப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு பல சிக்கல்களையும் பல கெடுதல்களையும் அவங்க எண்ணங்கள் மூலமா நிறைவேற்றுவாங்க. இதெல்லாம் நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய உண்மைகளே. யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க, நான் இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன் அப்படின்னு. ஆனா அந்த விஷயத்த உங்களால செய்ய முடிஞ்சிருக்கா? இதுல எல்லாருக்கும் முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். சில பேருக்கு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பவர் இருக்கும், கான்ஃபிடன்ட் பவர் இருக்கும், கர்மா நல்லபடியா வழி கொடுக்கும், அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. யாருக்கு பிரச்சனைனா, நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி பவர் குறைஞ்சிருக்கும் போது, இல்ல நாம அதை அதிகரிக்க நினைக்கும் போது, நம்ம கர்மா
நமக்கு இன்னும் உக்கிரத்துல இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்ல, அதாவது நாம இன்னமும் அட் பிரசன்ட் லைஃப சரி பண்ணிக்காம, நான் இதெல்லாம் செய்ய போறேன் அதெல்லாம் செய்ய போறேன்னு சொல்றத முதல்ல நீங்க நிறுத்துங்க. முதல்ல அதை நம்ம செய்யணும். அன்பேசாய குடும்பம் வளருது, அன்பேசாய குடும்பம் வெற்றி அடைய போகுது, அன்பேசாய குடும்பம் மிக பெரிய அளவுல உலகத்துக்கு யாருன்னு தன்னை காட்ட போகுது. இது எல்லாமே உண்மை. ஆனா அது உங்க மனசோட நிக்கணும். சில பேர் என்கிட்ட பேசுவாங்க, ஆனா நான் இப்படி இருக்க போறேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் என்னால செய்யவே முடியல, சொன்னதாலதான் செய்ய முடியலன்னு நான் சொல்லியிருக்கேன். சொல்ல வேண்டாம். உங்க வெற்றிய நீங்க அடையறதுக்கு முன்னாடியும் இல்ல அடைஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யாராவது எங்கேயாவது கேள்விப்பட்டாங்கன்னா, அப்படியா வெற்றி அடைஞ்சிட்டியான்னு கேட்டா, ஆமா அப்படின்னு ஒரு வார்த்தையோட முடிக்கிறது அடுத்த வெற்றிக்கு அது உங்களுக்கு வழிவகுக்கும். அடுத்த வெற்றிக்கு அப்படியான்னு சொல்லி அவங்கள விட நீங்க ரொம்ப எக்ஸைட்மெண்டா பேசுனீங்கன்னா லைஃப்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்க கடைசி வெற்றியா இருக்கும். ஏன்னா இங்க பல பேரு வெற்றி அடைஞ்சு பல வருஷம் ஆகுது. எப்பயோ அடைஞ்ச வெற்றி, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில தோல்விகள் மட்டுமே, ஒரு ஃபெயிலியரை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் ஒரு சக்சஸ்ஃபுல் கொடுக்கல. அந்த சக்சஸ்ஃபுல் அந்த டைமோட முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அத அவங்க சொல்லி சொல்லி சலிச்சு போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு அதுதான் கடைசி வெற்றி அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். சோ உங்களுக்கும் அது கடைசி வெற்றியா அமைஞ்சிடக்கூடாது. எந்த வெற்றியா இருந்தாலும் அந்த வெற்றிக்கு ஒரு தொடக்கமா இருக்கணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? வீண் பொறாமை, வீண் கோபம், காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு, இது எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு உங்க மனசு இலகின மனசோ, எந்த அளவுக்கு உங்க மனசு பிராட் மைண்டா இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வாழ்க்கைய நம்ம வாழ முடியும். குறை சொல்றதை நிறுத்தணும். நம்முடைய குறைய மத்தவங்க கிட்ட பேசுறத நிறுத்தணும். தேவையில்லாத பழக்க வழக்கங்களை நிறுத்தணும். தேவையில்லாத பேச்சுக்களை நிறுத்தணும். இது எல்லாமே நீங்க தெளிவா செஞ்சீங்கன்னாவே தேவையான ஒன்று உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். எழுதி வச்சுக்கோங்களேன். தேவையான ஒன்று இப்போ வரைக்கும் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட நிறைய இருக்கு. எக்கச்சக்கமா இருக்குது, குவிஞ்சு கிடக்குது. அப்ப குவிஞ்சு கிடக்கிறத கலைக்க வேண்டாமா? கலைச்சு அத்தனையும் அப்புறப்படுத்த வேண்டாமா? அந்த இடத்த சுத்தம் பண்ண வேண்டாமா? நம்ம சுத்தம் பண்ணாம வேற யாரு சுத்தம் பண்ணுவா? நமக்கு நாம தான் பொறுப்புன்னு ஒரு உயர்ந்த தத்துவத்தை அன்பேசாய் குடும்பத்துல வச்சிருக்கோம். அந்த தத்துவத்தின்படி நாம நடக்க வேண்டாமா என்ன? சோ நடக்கணும். பல விஷயங்களை நாம அறிஞ்சுக்கணும். தெரியாத உருப்படி ஆகாத விஷயத்த நிறைய வச்சிருக்கோம். ஆனா உருப்படியான விஷயத்த யாராவது வச்சிருக்கோமா? இல்ல வச்சிருந்தாலும் அதை நாம ஃபாலோ பண்றோமா? சோ ஃபாலோவும் பண்ணல, வச்சையும் இல்லை. அந்த வச்சு இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணவும் இல்லை. எவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்ம தவற விட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் தவற விட்டுறோம். ஒரு நாளும் நம்ம வீட்டு வாசப்படிக்கு வரக்கூடிய வாய்ப்பை அந்த கதவை திறக்காம அடைச்சி வச்சிருக்கோம். வாய்ப்புகள் போய்கிட்டே இருக்குது. உங்களால நினைச்சா அத்தனையுமே நீங்க சாதிக்க முடியும். சும்மா சாதிக்கணும் ஆசைப்பட்டா நடந்துருமா? ஆசைப்பட்டா கிடைச்சிருமா? ஆசைப்பட்டா சத்தியமா கிடைக்காது. ஆசைப்பட்டதை கிடைக்கணும்னா அதுக்கு தகுந்த சூழ்நிலையை உருவாக்கணும்.
அதற்கு உண்டான வழிகள் என்னென்ன இருக்குதுன்றத தேடணும். தேடி அதுல பயணம் செய்யணும். அதுதான் உங்க ஒட்டுமொத்த கனவா இருக்கணும். அதை தாண்டி மாறி மாறி இருக்கிறத வாழ்க்கை கிடையாது. காலையில ஒரு பேச்சு, ஈவினிங் ஒரு பேச்சு. எப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைய இங்க இருக்காங்கல்ல. சோ அப்படிப்பட்டவங்களுக்கு எதுவுமே வாய்ப்பு அமையல. ஆனா இவங்க சொல்லுவாங்க எனக்கு வாய்ப்பே கிடைக்கலன்னு. 100% உண்மை. வாய்ப்பு உங்களை நோக்கி வரும்போதெல்லாம் நீங்க வாய்ப்பை நிராகரிக்கிறீங்க. அதனால உங்களுக்கு வாய்ப்புகள் எதுவுமே வரல. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க சாதிக்கல. இங்க சாதாரணமான வாழ்க்கைய வாழ்வதற்கு கூட பல பேருக்கு அவ்வளவு கஷ்டம். ஒரு சாதாரணமா சிரிக்க கூட முடியல. ஒரு சாதாரணமா சிந்திக்க கூட முடியல. நமக்கு அவ்வளவு மனசுல வலி, அவ்வளவு பாரம். இந்த வலியும் பாரத்தையும் வச்சு நம்ம வாழ்க்கையில வாழவே முடியாதுல்ல. அப்ப அந்த வலியும் பாரமும் ஏன் வந்தது, எதுக்கு வந்தது அப்படின்றத யோசிக்கிறத தாண்டி இந்த பாரத்தை குறைக்க என்னென்ன வழிகள் இருக்குது, அதற்கு நீங்க சாயப்பா கிட்ட கொஞ்சம் நெருங்கி வாங்க. நீங்க நெருங்கி வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த பாரம் குறையும். நமக்கே கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள் நம்ம குடும்பத்துல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. நம்மளுடைய எண்ணங்கள் மூலமா நம்ம மனசுல ஏதோ ஒரு தாக்கம் ஏற்படுது. நம்ம எண்ணங்கள் மூலமா நம்ம செயல்கள்ல அது பிரதிபலிக்குது. நம்ம எண்ணங்கள் மூலமா ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ துடிக்குது நம்ம மனசு, நம்ம புத்தி. ஆனா இது எல்லாமே நமக்கு புரியாமலே, எதுவும் தெரியாமலே கண்களை மூடிக்கிட்டு நம்ம ரோட்டில் நடந்துகிட்டு இருந்தா என்ன ஆபத்து வருமோ அந்த ஆபத்தை தான் இங்க நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். நாம மனசு வச்சா பிடிக்காத வாழ்க்கைய கூட பிடிச்ச வாழ்க்கையா மாத்த முடியும். அதுக்கு நம்ம மனசு வைக்கணும். நிறைய விஷயங்கள் எனக்கே ரொம்ப வியப்பா இருக்கும். என்னோட லைஃப்ல சில விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு செட்டே ஆகாதுன்னு தோணும். அப்ப ரொம்ப மனபாரம் வந்துடும். இப்ப இல்ல, கொஞ்சம் சாயப்பா வர்றதுக்கு முன்னாடி. இப்பதான் எல்லாத்தையும் அவரோட பாதத்துல வச்சாச்சு. சோ நான் சொல்றது எல்லாமே அவர் வர்றதுக்கு முன்னாடி. அப்போ எப்படியாவது வாழணும். ஆனா இதை வச்சுட்டு வாழ முடியாது. பட் இதை தூக்கி போடுறதும் சாமர்த்தியம் கிடையாது. அப்ப இதை வச்சுதான் வாழணும். அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, அதுக்கு உண்டான முயற்சிகளை தொடங்கும் போது பிடிக்காத வாழ்க்கை கூட பிடிச்ச வாழ்க்கையா மாறுது. சோ மனசுன்றது ஒரு பவர். மனசு வச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம். உங்க குடும்பத்துல எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னு நீங்க நம்புறீங்க. அது உண்மையும் கூட. நான் பொய்ன்னு சொல்ல மாட்டேன். ஆனா உங்க கண்கள்ல அது மூலமா கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. ஆனா இந்த துன்பத்துல கூட நீங்க இன்பமா வாழ முடியும். அதாவது செயற்கை இன்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. நிரந்தரமான இன்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. நம்ம மனசுல இருக்கக்கூடிய துன்பத்தை மறைக்க நாம செயற்கை இன்பத்தை தேடுறோம். என்டர்டைன்மெண்ட், அது இது, சும்மா மூவி பார்க்குறோம், இல்லை 4 பேர்கிட்ட பேசுறோம், இல்லை வெளியில போறோம். பட் மறுபடியும் இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். ஆனா நிரந்தரமான இன்பம் எப்பெல்லாம் நம்ம மனசுல காயமும் கஷ்டமும் இருக்குதோ அப்பெல்லாம் நம்மளுடைய பக்தி, நம்மளோட அன்பு கடவுள் மேல இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நிரந்தரமான இன்பத்தை கொடுக்கும். ஆனா எடுத்த உடனே அது அவ்வளோ சீக்கிரம் சாத்தியப்படாது. அது உங்க மனச ஒரு மனதா கடவுள்கிட்ட நோக்கி உங்களுடைய மனசை வைக்கணும். அப்போ எடுத்த உடனே சட்டுன்னு தீர்ப்பு வந்துடாது. இங்க நிறைய பேருக்கு நான் ட்ரை பண்ணேன், ஆனா என் மைண்டில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. எத்தனை தடவை ட்ரை பண்ணீங்கன்னா
ஒரு 10 நாள் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ 10 நாள் கூட அவங்களால பொறுத்துக்க முடியல. அப்ப அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இது ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும், நம்ம மனசை சீக்கிரமா மாத்திடலாம் நினைக்கிறாங்க. ஸோ நெவர். அவ்வளவு சீக்கிரம் வாய்ப்பு கிடையாது. யாராவது நான் ஒரே வார்த்தை மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்லும்போது நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், சரி ஓகே சந்தோஷம் அப்படின்னு. ஆனா அவங்க கிட்ட நான் சொல்ல முடியாது, இல்ல நீங்க சேஞ்ச் ஆகலன்னு. மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு எங்கன்னு சொல்லுவாங்க, நான் சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா சேஞ்ச் ஆக முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னுவாங்க. ஸோ எதுக்குமே நமக்கு கடினமான பயிற்சி. ஏன்னா இது மன ரீதியா இருக்கக்கூடிய பயிற்சிகள், இது வெளியில இருக்கக்கூடிய பயிற்சி இல்ல. வெளியில நம்ம எதை வேணாலும் செஞ்சிடலாம், பாத யாத்திரை போலாம், மலை ஏறலாம், எதை வேணாலும் செஞ்சிடலாம், கொஞ்சம் தம் கட்டுனா எதை வேணாலும் செஞ்சிடலாம். ஆனா மனசுன்றது நீங்களா ஒரு விஷயத்தை உருவாக்கி, நீங்களா அதுக்கு ஒரு பாதையை உருவாக்கி, நீங்களா அதுக்கு பயணத்தை மேற்கொள்றது அப்படின்றது ஒரு ஃபுல்லா எண்ணங்கள் அடிப்படையில நடக்கிறது. ஸோ அங்க பொருளும் கிடையாது, ஆளும் கிடையாது, பிடிப்பும் கிடையாது. ஸோ அன்பே சாயில இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா அதை சரி பண்றதுக்கும் சரி செய்வதற்கும் ஒரு பெரிய ஒரு விஷயமா அது தோணும். கோபப்படக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம், கோபப்படாம இருக்கோமா? இல்ல. அன்பே சாய் குடும்பத்துக்குள்ளேயே இவங்களுக்குள்ளேயே கோபங்கள் நிறைய நடக்குது. அதனாலதான் நான் அதிகமா சொல்லுவேன், யாருக்கிட்டையும் அதிகப்படியா பேசாதீங்கன்னு. எத்தனை தடவை தான் சொல்றதுன்னு நமக்கு தெரியல, அவங்களும் எத்தனை தடவை தான் காதுல கேட்பாங்கன்னு அவங்களுக்கும் புரியல. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, கோவப்படாதுன்னு சொல்லும் போது இங்க இருக்கிற அன்பே சாய் குடும்பத்துக்கு மேலேயே கோவப்பட்டீங்கன்னா அப்ப அது என்ன அர்த்தம்? அது டோட்டலி தப்பா இருக்குல்ல. திரும்பவும் சொல்றேன், அன்பே சாய் குடும்பம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய குடும்பமா இருக்கணும். ஒரு சலிப்பும் ஒரு கோபத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்க மனநிலை இன்னமும் சரியில்லைன்னு அர்த்தம். மனநிலை சரியில்லைன்னா அந்த மனநிலை சரியில்லைன்னு சொல்லல, அன்பே சாய் குடும்பத்துல இருப்பதற்கு மனநிலை சரியில்லாதவர்கள். அப்ப மனநிலையை மாத்தணும், மனநிலையை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். எதை உள்ள மனசுக்குள்ள வைக்கணுமோ அதை வச்சு பூஜை பண்ணணும். எதை வெளியில தூக்கி எறியணுமோ அதை உடனே வெளியில தூக்கி எறியணும். இந்த கோவம் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு உரிமை இருக்குது, நான் கோவப்படுறேன், வேண்டாம். எப்படிதான் உரிமை இருக்குது, கோவப்படுறேன்னு சொல்லி அந்த அந்த கோவமே உரிமை இல்லாத ஒரு மனுஷனா மாத்துது. யாரு மேலேயும் கோவம் வேண்டாம். என்ன கோபம்? அப்ப அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிறவங்க 1-2 பேரிலே நீங்க கோவப்படுறீங்கன்னா அப்ப உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மேல நீங்க எவ்வளவு தூரம் கோவப்படுவீங்க? அதாவது என்ன நினைக்கிறோம்னா, உரிமையோடு இருக்கிற இடத்துல கோவப்படுறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். பட் தப்பு, அதுதான் தப்பு. உரிமையோடு இருக்கிற இடத்துல கோவப்படுத்துறீங்க, உரிமையோடு இருக்கிற இடத்துல அதிகாரமும் பண்றீங்களே, அது தப்பு தானே. நல்ல பரந்த மனசோட கேளுங்களேன். மைண்ட ரொம்ப குறுக்காதீங்க. குறுக்கினீங்கன்னா கடவுள் குறுக்கிடுவாரு அவரோட ஆசீர்வாதத்தை. பரந்த மனசோட கேளுங்க. நீங்க இந்த உலகத்துக்கே கொடுங்க, உலகத்துல இருக்க அத்தனை அன்பு மக்களுக்கும் கொடுங்க. நான் என்ன கொடுத்துட்டேன், அளவில்லாத அன்பை நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு மனுஷனும் அளவில்லாத அன்பை இந்த உலகத்துல கொடுத்தா அவனுக்கு எந்த காரணத்தை கொண்டும் கோபம் வராது. அதே போல எந்த காரணத்தை கொண்டும் அவனுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இததான் நாம எல்லா ஆடியோலையும் சொல்றோம். நிபந்தனையற்ற அன்பு கொடுங்க, நிபந்தனையற்ற மன்னிப்பும் கொடுங்க, பாரமே இல்லாம வாழலாம். இது எதுக்கு சொல்றேன்னா, துன்பத்துல இருக்கும் போதும் மனபாரத்தோட வாழணுன்ற
அவசியமே கிடையாது. யாராவது சொன்னாங்களா துன்பமா இருக்கும்போது பாரத்தோட தான் இருக்கணும்னு? சொல்லுங்க. யாருமே சொல்லல. நாமளாம் ஒரு விதியை உருவாக்கணும். துன்பத்தோட இருந்தா பாரத்தோட தான் இருக்கணும். துன்பத்தோட இருந்தா தோல்விகள் தான் கிடைக்கும். துன்பத்தோடு இருந்தா வெற்றி பெற முடியாது. சோ துன்பத்தோடு இருந்தாலும் சரி, இன்பத்தோடு இருந்தாலும் சரி, நடக்க வேண்டியவை அத்தனையும் நடக்கும், சிறப்பா நடக்கும். ரெண்டே ரெண்டு தான். அளவற்ற மன்னிப்பு, அளவற்ற அன்பு. அன்பை கொடுத்துக்கிட்டே இரு. யாராவது அன்பை அதிகமா காட்டாத ஏமாந்துருவேன்னு சொன்னா உண்மையிலே சொல்ற, அவங்கள விட துன்பப்படக்கூடியவங்க யாருமே இல்லை. யார் சொன்ன அன்பு கொடுத்தா ஏமாந்துருவோன்னு? இதோங்க நான் வண்டியா அன்பு கொடுத்துட்டு இருக்கேன், நான் ஏமாந்தனா? சோ வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அது நம்ம கர்மா. என்னைக்கு இந்த பாயிண்ட நீங்க துன்பப்படும் போதும் துயரப்படும் போதும், அதாவது வேற ஒரு மனுஷங்களா இல்ல உங்களோட அன்பானவர்கள், உங்க உயிரானவர்கள், அவங்க மூலமா நீங்க துன்பப்படும் போது இந்த பாயிண்ட மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா இது உன் கர்மா. நீ அன்பு வச்சதால அவங்க கஷ்டத்தை கொடுக்கல. நீ அன்பு வைக்கலன்னா இதை விட கஷ்டமா இருக்கும். அன்பு வச்சதாலதான் உனக்கு கஷ்டமா குறைஞ்சிருக்குது. இதை ஏத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை, ஏத்துக்காத வரைக்கும் பிரச்சனை. இதை நம்ம தைரியமா நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். வலியை ஏத்துக்கோங்க, துன்பத்தை ஏத்துக்கோங்க, வேற வழி இல்லை. 10 சாட்டை அடி உனக்கு இன்னைக்கு கிடைக்குது அப்படின்னா அதை ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டா அந்த சாட்டை அடி பெருசா தெரியாது. ஏத்துக்காம அதை தடுக்க முயற்சி பண்ணீங்கன்னா உடம்புல இருக்கிற எல்லா இடத்துல அந்த சாட்டை படும், வலி கொடுக்கும். குழந்தைங்க கூட பாருங்களேன், சொல்லுவாங்க குழந்தைங்க விழுந்தா எந்திரிச்சிருவாங்க. ஆனா பெரியவங்க விழுந்தா எந்திரிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா குழந்தைங்களுக்கு விழப்போறன்ற ஒரு விஷயம் தெரியும், விழுந்துருவாங்க. ஆனா எங்க நம்ம விழுந்துருமோன்ற பயந்து நாம கொஞ்சம் போராடும் போதுதான் வலி ஜாஸ்தியா இருக்கும். நம்ம கையை ஊனிருப்போம், உடனே ஃப்ராக்சர் ஆயிருக்கும். காலை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிருப்போம், உடனே கால் ஃப்ராக்சர் ஆயிருக்கும். சோ எது வந்தாலும் ஏத்துக்கிட்டா வலி குறைவு, ஏத்துக்கலைன்னா வலி அதிகம். அப்போ நீங்க அன்பு வச்சதால யாரும் உங்களை ஏமாத்தல. உங்க கர்ம வினைகள் படி நீங்க வலிச்சது உங்களுக்கு, அவ்வளவுதான். அப்ப அது அன்பு என்ற ஒரு விஷயத்துல உண்மை இருக்குதானே? எஸ், இருக்குது. எதிர்பார்த்து வைக்கக்கூடிய அன்பு பெரிய கஷ்டத்தை கொடுக்குது. எதிர்பார்த்து வைக்கக்கூடிய அன்பு. இப்போ உங்க வீட்டுல எதிர் வீட்டுல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மேல நீங்க அன்பு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க நிரந்தரமா நம்ம கூட வரப்போறது இல்லை. ஒண்ணு நீங்க குடியிருக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட பேசுவோம், இல்ல அவங்க குடியிருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட பேசுவாங்க. நாளைக்கு பக்கத்து தெருவுக்கு போனா கூட வந்து பேசுவாங்க, ஆனா தொடர்ந்து வரமாட்டாங்க. ஏன்னா பக்கத்து தெருவுல போன உடனே அந்த இடம் அவங்களுக்கு அப்படி செட் ஆயிடும். அப்போ அவங்க பிரிவு கொஞ்ச நாள் மட்டும்தான் கஷ்டமா இருக்கும், நிரந்தரமா கஷ்டமா இருக்காது. ஏன்னா நம்ம மனசுக்குள்ள தெரியும் அவங்க கண்டிப்பா பிரிஞ்சிருவாங்கன்னு. அப்போ அன்புன்றது அப்படிப்பட்ட அன்பாலையும் வலி இருக்குது. ஆனா அந்த வலியை ஏத்துக்கிறோம். ஆனா உயிருக்கு உயிரான ஒரு அன்பானவர் நம்ம மேல கஷ்டத்தை கொடுக்கும் போதோ, நம்மளை விட்டு பிரியும் போதோ நம்ம மனசு ஏத்துக்கிட்டா பிரச்சனை சால்வ்டு. ஏத்துக்கலன்னா பிரச்சனை இன்னமும் அதிகரிக்கும். எனக்கு எந்த கஷ்டமும் எந்த நஷ்டமும் இதுவரைக்கும் ஏற்படல. எந்த ஒரு பிரிவும் என்ன ரொம்ப துயரத்துல ஆழ்த்தினதே கிடையாது. சோ 2-3 பிரிவுகளை நான் பிரிச்சிருக்கேன். அந்த வலி இருக்கும், அந்த வலி எனக்கு தெரியும். அதுக்காக வலி இல்லைன்னு சொல்றது சுத்த பைத்தியக்காரத்தனம். நம்ம ஸ்மார்ட்டா காட்டிக்கலாம், எனக்கெல்லாம் வலிக்காதுன்னு. வலி இருக்கும், அழுகையா வரும், கதறி அழுவணும் போல இருக்கும். சாப்பிட்ற சாப்பாடு தொண்டைக்கு கீழே இறங்காது.
யாராவது நம்ம கிட்ட பேசினாங்கன்னா அப்படி எரிச்சலா இருக்கும். யாராவது வந்து நக்கல் பண்ணி சிரிச்சாங்கன்னா அவங்கள ஏதாவது பண்ணணும் போல இருக்கும். அவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கும். தனியா இருக்கணும் போலவே இருக்கும். சாப்பிடணும்னு தோணாது, தூங்கணும்னு தோணாது. எல்லாம் வலி வலி வலி, உச்சக்கட்ட வலி. 1000 சவுக்கடி வாங்கினா கூட அந்த வலியை கூட தாங்கிடலாம். ஆனா ஒரு உண்மையானவர்களோட பிரிவை தாங்க முடியாது. இதை விட பிரிவை பத்தி உங்களுக்கு நான் அனுபவத்தை சொல்லணுமான்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இதை விட ஒரு பிரிவை பத்தி அனுபவத்தை நான் சொல்லணுமா? ஸோ 2 பிரிவு என் வாழ்க்கையில புரட்டி போட்ட பிரிவு. சாய்பா வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வலியும் அந்த வேதனையும் எனக்கு போச்சு. அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் போகாது. யாரா இருக்கட்டும் வலி இருக்கும். அந்த வலி அப்பதான் நமக்கு தெரியும் நாம உண்மையான ஒரு அன்பை நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு. போலியான அன்பை வச்சவனுக்கு அந்த வலி தெரியாது. புரியுதா உங்களுக்கு? போலியான அன்பை வைக்கிறவங்களுக்கு அந்த வலி தெரியாது. அவங்கதான் நம்மளை விட்டு பிரிவாங்க. ஆனா உண்மையான அன்பு வச்சிருக்கிறவங்க யாரும் பிரிய மாட்டாங்க. அந்த உண்மையான அன்பு வச்சவங்களுக்கு தான் அந்த வலி ஜாஸ்தியாகும். திரும்ப திரும்ப அதான் நான் சொல்றேன். நீங்க கூட நினைக்கலாம் என்னை விட்டு பிரிஞ்சவங்க, அதாவது உங்க தனிப்பட்ட முறையில சொல்றேன், நம்மளை விட்டு பிரிஞ்சவங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, பிரிஞ்சது நீங்க உங்களை வேண்டாம்னு சொல்லல, அவங்க உங்களை வேண்டாம்னு சொன்னாங்க. அவங்க வேண்டாம்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்க வேண்டான்றது அவங்களுக்கு ஹாப்பி. ஆனா உங்களுக்கு அவங்க கிடைச்சாதான் ஹாப்பி. அப்ப இந்த 2 பேரோட அன்பு எப்படி இருக்குது? ஒருத்தங்க அன்பு உதறி தள்ளுறாங்க வேண்டான்னு, ஒருத்தங்க அன்பு தான் வேணும்ன்றாங்க. அதனாலதான் நம்ம பிரிஞ்சவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா நாமளும் அவங்கள நினைச்சு ஃபீல் பண்றோம். முதல்ல அந்த ஃபீலிங்ன்றது இருக்கட்டும். ஆனா வாழ்க்கை ஃபுல்லா வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையே வீணா போயிடுமே. உங்களை நம்பி இருக்கக்கூடியவங்களும் வீணா போயிடுவாங்களே. கடவுளோட எதிர்பார்ப்பையும் நீங்க பொய்யாக்கிடுவீங்களே. அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ல. இதை புரிஞ்சாதானே நம்ம அடுத்தது எடுத்துக்க முடியும். அதனால அன்பு கொடுக்க கூடாது, யாரையும் அளவுக்கு மீறி நேசிக்க கூடாது. இது உண்மையான வார்த்தைகள் தான். அளவுக்கு மீறி எந்த நேசமும் பாசமும் வைக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு பதில் உங்களுக்குள்ளே இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? வேண்டான்னு சொல்லிடுறீங்க. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது. அன்பு வைங்க, அன்பு நிச்சயமா வைங்க. ஆனா பிரிஞ்சு போனாலும் எல்லாம் அந்த அன்பானவர்கள் காயப்படுத்தினாலும் தாங்கிக்க முடியும்ன்ற அளவுல ஒரு எல்லைக்குள்ள இருங்க. எல்லையை தாண்டாதீங்க. எல்லையை தாண்டிட்டா நம்ம வாழ்க்கை வீணா போயிடும். உங்களை பிரிஞ்சு போனவங்க வந்து ஐயோ நம்மளால வந்து இவங்களுக்கு வாழ்க்கை வீணா போகுதுன்னு சொல்லி ஒருத்தவங்களும் மறுபடியும் வீட்டு கதவை தட்ட மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க. அப்ப அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும். இது ரொம்ப மோசமான ஒரு பழக்கம். யார் முன்னாடியும் வாழ்ந்து காட்டணும்ன்ற அவசியம் நமக்கு இல்லை. புரிஞ்சுக்கோங்க. 2வது, கடவுள் சொன்ன வழியில போய் நம்ம வாழ்ந்து காட்டுவோமே. மற்றவங்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை என்ன சொன்ன, நடுத்தருல வந்து நிற்கிறது காலையில சொன்னேன். அப்ப மற்றவங்களுக்காக என் வாழ்க்கையை நான் மாத்தல, எனக்காக என் வாழ்க்கைய நான் மாத்துறேன். என்னோட கடவுளோட விருப்பத்தை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்குள்ள இருந்துருச்சுன்னா உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்வோம், எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சிடும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நில்லுங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.